ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன். இது எங்கள் கருப்புக்கான பேர். இதை வேக வச்சு சாப்பிட்ருக்கலாம். இது எப்படி வேக வைக்கணும்னு சொல்ல, இது தண்ணியை நல்லா கழுவிட்டு குக்கரில் 3 விசில் வச்சுக்கணுங்க. இது ரொம்ப சளிக்கு நல்லதுங்க. காணப்பயிறு தேவையில்லாத கொழுப்பு சத்தையும் குறைக்கும். இந்த காணப்பயிறு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். காணப்பயிறு கழுவி குக்கரில் போட்டிருக்கீங்க. இது நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். பயிருக்கு தேவையான கல் உப்பு, இதில் சும்மா 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் வேகமாக வேகும். குக்கர் மூடி ஒரு 3 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. காணப்பயிறு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை காணப்பயிறு இருத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். தண்ணியில் ரசம் வச்சுக்கலாங்க. பயிர் மூட்டை இருத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிடுவோம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், ரசம் வச்சுக்கலாம். இதாங்க பயிர் இட்டு தண்ணி, இது ரசம் வச்சுக்கலாங்க. இதை வேஸ்ட்டு பண்ணாமல் பயிரை இருத்து தண்ணி வடித்து இந்த கிணத்துல போட்டு வச்சுக்கோங்க. இதை அப்புறமேல் வெங்காயம் மச்சம் போட்டு தாளிச்சுக்கலாம். புளி எடுத்துக்கிறேன். இந்த கிண்ண அளவுக்கு ரசம் வைக்கிறதுக்காக இவ்வளோ புளி எடுத்துக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணும். ரசம் தேவையோ இதை தண்ணியில் ஊற்றி அழைச்சி கழுவி ஊற்றிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா மணல் இருக்கும் புளியில். இது ஊற வச்சுக்கலாம் கழுவி. காணப்பயிறு ரசத்துக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இதை அரைச்சிக்கிடுவோம். காணப்பயிறு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் ரசம் வச்சுக்கிடுவோம். புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள ஊற்றிக்கணும். கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுக்கிடுவோம். மிளகு சீரகம் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க, அது உள்ளே போட்டுருவோம். இந்த மிளகு சீரகனுக்கு ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். புளிப்பு பார்த்துக்கோங்க. புளிப்பு தேவை தகுந்த மணிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சம் சீனி ஊற்றிக்கிடுவோம். இது புளி ஒரு புளி கடுத்துக்கு இருக்கும். கொஞ்சம் சீனி போட்டால் இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காணப்பயிறு ரசம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இல்லை கொஞ்சம் கடவுளுந்தம் பருப்பு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுக்குவோம். நல்லா வெடிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதையும் போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை, வத்தல் 3 வத்தல் கிளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிக்குவோம். இது நல்லா முறை வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. ரொம்ப கொதிக்க வச்சுட்டோம். லைட்டாக கொதிச்சோன்னே அமுத்திடுவோம். காணப்பயிறு ரசம் இந்த அளவுக்கு லேசாக கொதி வந்தோடனே எடுத்து வச்சுருந்தோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். காணப்பயிறு வேக வைக்க கொஞ்சம் உப்பு போட்டோம் அந்த தண்ணியில். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் போட்டிருக்கேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிடுவாங்க. இப்போ காணப்பயிறு ரசம் ரெடி. இந்த காணப்பயிறு ரசம் ரொம்ப நல்லதுங்க. சளி பிடிச்சா இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா சளி தொலை இருக்காதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.